வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். மழை வெள்ளத்தால் பாடங்கள் அடித்து செல்லப்படுகின்றன அப்படின்னு ஒரு நாளிதழ் தலைப்பிட்டு ஒரு செய்தி போட்டிருக்குது. மழை வெள்ளம் விடுமுறை எல்லாம் கல்வியை பாதிக்கின்றன இன்னொரு நாளிதழ் தலைப்பிட்டு செய்தி போட்டிருக்குது. தீபாவளியிலேருந்து இப்போது வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 11 நாட்கள் விடுமுறை விட்டுருக்காங்க. அதில் வந்து 7 நாட்கள் பள்ளி வேலை நாட்கள். வேலை நாட்களை எப்படித்தான் சரி கட்டுறது அப்படின்னு பள்ளி கல்வித்துறை பரிசீலித்து வருகிறதுன்னு இன்னொரு செய்தி சொல்லுது. இது அது போக பரவலாக சமூக வலைத்தளங்கள்லேயும் ஈவன் மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எஃப்எம் ரேடியோஸ்லேயும் கூட இந்த பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதை கேலி செய்யும் விதமாக பல விஷயங்கள் வந்து வர்றதை பார்க்க முடியுது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இருக்கக்கூடிய சூழலை புரிந்து கொண்டு இவர்கள் செயலாற்றுகிறார்களா, ஒரு பொறுப்போட பேசுகிறாங்களா இல்லையாங்கிறதே புரியல. எதையுமே விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக அப்ரோச் பண்ணுற மாதிரியான ஒரு மனநிலையில் இதையும் அப்ரோச் பண்ணுறாங்களாங்கிறது புரியல. இந்த செய்திகள் வந்து ஒரு விதத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடாதீங்கன்னு அழுத்தம் கொடுக்குற விதமாகவும் இருக்கலாமோங்கிற ஒரு உணர்வும் வருது. நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க பத்ரி? இது பள்ளிகளில் வந்து இப்போ கல்லூரிகளை விட்டுருவோம். பட் பள்ளிகள் இயங்குறதுங்கிறது இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சேஃப்டி பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை. அதனால் வந்து பள்ளிகள் இயங்காமல் இருக்கிறது தான் சரியான விஷயம். இந்த பாடம் போகிறது அப்படிங்கிறத பற்றின கவலை வந்து பொதுமக்களுக்கு ஏன் இருக்குது அப்படின்னே புரியல. என்னவோ ஒரு பெரிய இந்த ஒரு 10 நாளில் வந்து உங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவில் பாதியை கற்றுக்கிற மாதிரி 10வது 12வது எக்ஸாமை பற்றி கொஞ்சம் கவலைப்படுறவங்க இருக்காங்க. பட் அது கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனை இருக்குது. இப்பொழுது பல பள்ளிகளில் வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி சேர்ந்துருக்கு. கார்ப்பரேஷன் பள்ளிகள் பலவற்றில் மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. என்ன விதமான தொத்து நோய்கள் அடுத்து வரும் அப்படிங்கிறது தெரியல. சின்ன குழந்தைகளெல்லாம் படிக்கக்கூடிய இடத்துல நிறைய ரிஸ்க் உங்களுக்கு இருக்குது. இப்போ அவ்வளவு நேற்றுக்கு பெய்த மழையில் வந்து டிராஃபிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு பார்த்தோம். பள்ளிக்கூடங்களுக்கு போகிறதும் திருப்பி குழந்தைகளை பத்திரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதும் வந்து மிகப்பெரிய ரிஸ்க். எவ்வளவு வேன், எவ்வளவு வண்டிகள் இதில் ஈடுபட்டு இருக்காங்க. இதில் ஒரு சின்ன மிஸ்அப், அதுக்கப்புறம் இதே கிரிட்டிசைஸ் பண்ணவங்க அத்தனை பேருமே சேர்ந்துக்கிட்டு பள்ளிக்கல்வித்துறையையும் அரசையும் பள்ளிகளையும் கடுமையாக தாக்குவாங்க. இப்பொழுதைக்கு நமக்கு வந்து சேஃப்டி தான் பிரதானம். அதனால் வந்து பள்ளிகளுக்கு இன்னும் 4 நாள் லீவ் விடுறது கூட தவறு இல்லை. வேண்டுமானால் 1 மாதம் இழுத்துக்கலாம் எக்ஸாம். என்னப்பா இப்போ ஏப்ரலில் வந்து மார்ச்சில் வைக்க வேண்டிய பரீட்சை ஏப்ரலில் வச்சுட்டு போங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அரசாங்கத்துக்கு மாபெரும் தேர்வு நடக்க வேண்டிய காலமாக இருக்குது அப்படிங்கிற கவலையும் அதில் சேர்ந்து அது மே மாதம் தானே, அதற்கு முன்னாடி இதை முடிச்சுக்கலாமே. ஷானவாஸ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இந்த செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு செய்தியை பார்க்குறோம். அடையாறில் வெள்ளப்பெருக்கு பாதுகாப்பான இடத்திற்கு மக்கள் போகணும்னு அரசு கேட்டிருக்கு. இப்போ பாதுகாப்பான இடம்னா எதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிறாங்க. தங்களுடைய இருப்பிடத்தில் இருக்க முடியாமல் பாதுகாப்பான இடத்தை நோக்கி நகர வேண்டிய அளவுக்கு ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கும்போது எப்போ அப்போ பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளை வந்து தயாரித்து அனுப்புவதுங்கிறது நடைமுறைக்கு எந்த வகையிலுமே ஒவ்வாது. அது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் அல்ல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய வீடுகள் வந்து வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுடைய உடைமைகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதில் இந்த பாடத்திட்டங்களும் பாட புத்தகங்களும் எல்லாரும் சேர்ந்து தான் அழிஞ்சிருக்கு. இப்போ அவங்க அந்த குழந்தைகளுக்கான பள்ளி மாணவர்களுக்கான அனைத்து பள்ளி தொடர்பான உபகரணங்களும் திரும்ப வழங்கப்படணும். அந்த தேவை அவர்களுக்கு இருக்குது. இப்போ அது போன்ற சிக்கலில் வந்து நின்றுட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பள்ளிக்கூடத்தை நடத்தினால் எந்த வகையிலையும் அது வந்து சரியாகாது. இது வந்து இது போன்ற சிந்தனைகள்லாம் வந்து நடைமுறை விஷயங்களை வந்து பார்க்காம வேற ஒரு கோணத்தில் இருந்து மட்டுமே அணுகிறதுனால உள்ள பிரச்சனை. இப்போ இதை வந்து தோழர் சொன்னது மாதிரி ஈடுகட்டுறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. வார இறுதியில் சனிக்கிழமை வந்து வேலை நாள்னு வச்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு வச்சா கூட ஒரு 2 மாதத்துக்கு வச்சாங்கன்னா ஒரு 8 நாள் 10 நாள் அதில் கவர் ஆகிடும். அது ஒரு விஷயமே கிடையாது இதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் பள்ளிக்கூடம் வைப்பது என்பது மிகப்பெரிய ஆபத்து. குறிப்பாக இப்போ வந்து பார்த்தோம், வேளச்சேரியில் ஒரு குடும்பமே மின்சாரம் தாக்கி இறந்து போயிருக்காங்க.
அப்போ அந்த குழந்தைகள் வந்து பெரிய ஒரு விஷயமா தப்பிச்சிருக்காங்க. அப்போ இது போன்ற நேரத்தில் எப்படி வந்து பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டுட்டு திரும்ப அழைத்து வருவது என்பது மிகப்பெரிய சவால். அது இன்னும் சொல்லப்போனால் தனியார் பள்ளிக்கூடங்களை விட அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் எந்த கட்டமைப்போடு இயங்குறாங்கங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு குறைபாடு அங்கே இருக்குது. நீங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பெரிய அளவுக்கு ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத அளவுக்கு இயங்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இது போன்ற நேரத்தில் பிள்ளைங்களை அனுப்புறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான வேலை. அதை வந்து அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. சென்ற ஆண்டுலேயே இவ்வளவு மழையெல்லாம் இல்லாதப்பே ஒரு பள்ளிக்கூடத்தில் செவர் சாய்ந்து விழுந்து 2 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து இந்த பில்டிங் ஒவ்வொன்றுத்தோடைய அதோடைய சேஃப்டியும் பார்க்கணும் நம்ம. அது செவரு உடைந்து விடுற மாதிரி இருக்கா, ஏதாவது சிக்கல் இருக்குமா, இந்த மழை வெள்ளத்தினால வந்து ஸ்ட்ரக்சர்லாம் பலவீனமாகி இருக்கா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இது வந்து இது நம்ம நினைக்கிற மாதிரி, அதாவது நிறைய மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ், எந்த விதமான பாதிப்புக்கும் ஆளாகாத பகுதியில் இருக்கிறவங்க, குழந்தைங்க வீட்டில் இருக்குது, படிப்பு போயிடும்ன்ட்டு தேவையில்லாமல் பயந்துட்டு இருக்காங்க. உங்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் சென்னை தேவலாம், இப்போ கடலூர் மாதிரியான ஒரு மாவட்டத்தை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அது அவ்வளவு கடுமையான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. சென்னையுடைய புறநகர் பகுதிகளெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் இருக்கு. இதை நம்ம வந்து ஏதோ ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருந்துக்கிட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக, குழந்தைகள் வீட்டிலேயே இருக்காங்கங்கிறத வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கறதுங்கிறது வந்து தவறானதும் கூட. அது கணவன் மனைவி வேலைக்கு போகிறோம், பள்ளிக்கூடங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்கன்னா இவர்களை எப்படி சமாளிப்பது தொடர்ந்து இவ்வளவு நாட்களாக அப்படின்னு சொல்லி குழந்தைகளையும் கூட்டிட்டு ஆஃபீஸ் போங்க, உங்களால் பத்திரமா போக முடியும்னா. இப்போ ஆஃபீஸஸ் தான் சேஞ்ச் ஆகணும். குழந்தைகளை வீட்டில் விட முடியாது, ரொம்ப சின்ன குழந்தைகள்னா குழந்தைகளை கூட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போங்க, ஆஃபீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். இல்ல அப்படி நினைக்கிறதே கூட தன்னுடைய பிரச்சனையை பற்றி மட்டும் யோசிப்பதாகத்தான் அதை பார்க்க முடியும். இதற்கு முன்னால வந்து இந்த மாதிரி மழை வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அது வந்து குடிசைகள் இருக்கக்கூடிய பகுதிகள், தாழ்வான பகுதிகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்த காலம் போய் இப்போ வந்து நடுத்தர மக்கள் வாசிக்கக்கூடிய பகுதிகளும் முழுக்க முழுக்க வீடுகளில் வெள்ளம் புகுந்து அவர்களுடைய அனைத்து உடைமைகளும் போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்ததற்கு பிறகும் கூட கண்ணெதிரே நம்முடைய வீடை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மழை நீரால சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கூட இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கு எதிரான ஒரு உணர்வை எப்படி விதைக்க முடியுது அப்படிங்கிறதே புரியல. இதுல கல்லூரி எடுத்துடணும். கல்லூரியில அந்த பையன் ஒன்றும் போகணும்னு கேட்கல, ஒரு மாசம் தள்ளி போறதுனால ஒரு பிரச்சனையும் அங்க இல்லை. இந்த பள்ளிகள் அந்த 12வது 10வது கூட மிகப்பெரிய விஷயம் கிடையாது. இந்த 12வது பரீட்சையும் அதுக்கு அடுத்து வரப்போற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியும் தான் வந்து நிறைய பேரை கலவரப்படுத்துது. அதை வந்து அரசு அதை சரிப்படுத்திடலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கிறோம், ஏதாவது அடுத்த வருஷத்துக்கான கல்லூரிகள் ஆரம்பிக்கிறத ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கிறோம். இது ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி நடக்க போறது இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் வருடம் இது. அப்போ இது வந்து ஒரே ஆண்டுல இதை சரிப்படுத்திட்டு போயிடலாம். இல்லை, அரசு வந்து எடுத்த எடுப்புலேயே ஒரு வாரம் விடுமுறைன்னு சொல்லி அறிவிக்கவும் இல்லை. ஒவ்வொரு நாளும் மழையினுடைய தீவிரத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு நாள் மாலையிலும் தான் அறிவிப்பு வருது. நாளை விடுமுறைன்னு ஒவ்வொரு நாளாக கடந்து போகிறத பார்க்க. அப்போ மழையினுடைய தீவிரம் அந்த மாதிரி இருக்குது. அதனால அரசை வந்து இதில் குற்றம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கடலூரில் 4 நாளாக ஒரு விதத்தில் பார்த்தா நேற்று பெய்த மழை அல்லது போன வாரத்தில் ஒரு நாள் பெய்த மழையினுடைய தீவிரம் பார்த்து அதனுடைய சேதங்கள் என்னங்கிறத பார்த்து எவ்வளவு நாட்களுக்குள்ள பள்ளிகளுக்குள்ள கூட்டு வந்த மக்களை வந்து உரிய இடங்களுக்கு திருப்பி அனுப்ப முடியுங்கிறதையும் கணக்கிட்டு ஒரு வாரம் சேர்த்து விடுமுறை விட்டா கூட தப்பு இல்லை, நல்லது. அது வந்து நல்லது, இன்னும் சிறப்பு. தப்பே இல்லை. ஒவ்வொரு நாளும் வந்து மீடியாவை சார்ந்தோ அல்லது அறிவிப்புகளை சார்ந்தோ நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா வேண்டாமாங்கிற தவிப்புலயே அந்த ஆங்ஸைட்டி இருக்கு, அதை வந்து நீக்கிடலாம். ஏன்னா சிலருக்கு வந்து இப்பொழுது பரீட்சை நடைபெறுவதாக இருந்தது இந்த வாரம். இந்த சிபிஎஸ்சிக்கு வந்து இந்த வாரம் பரீட்சை. அப்ப இன்னைக்கு ஒரு பாடம் படிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்த நாளைக்கு அது லீவுனா அதுக்கு அடுத்த பரீட்சைக்கான தயார் பண்றது. பேசாம இது வந்து ஒரு வாரம் சேர்ந்து லீவ் விட்டுறலாம். இது வந்து அவ்வளவு விரைவில் வந்து இந்த நம்ம பிரச்சனைகள் சரியாகும்னு எனக்கு தோணல. அதனால வேண்டிய அளவுக்கு விடுமுறையை கொடுத்துட்டு அதற்கு பிறகு அடுத்த மாதங்கள்ல அதை சரி கட்டிட்டு போகலாம். இதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இது அப்படி ஒன்றும் உயிர் போற பிரச்சனை கிடையாது. இது உயிர் போகிறது எப்போ நடக்கும்னா, இப்போ பள்ளி நடந்ததுனா தான் எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. அது போக விடுமுறைக்கு ஏற்ப பாடத்திட்டத்தை சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர்கள் ஆலோசனை சொல்றாங்கன்னு சொல்றாங்க. திரும்ப இதுலயும் 12வதுக்கு கீழே 10வதே கொஸ்டினபிள். 10 12 விட்டுட்டு என்ன படிச்சிருக்கீங்களோ அதுலதான் எக்ஸாம். இதுல என்ன இருக்கு, என்ன பெரிய அளவுக்கு இதுல வந்து பிரச்சனைன்னு எனக்கு புரியல. 12வதுக்கும் கொஞ்சம் லீனியண்டா இந்த தடவை என்ன தமிழ்நாடு அரசின் கீழே கட்டுப்பாட்டுல இருக்கும் பொழுது
அதற்கான பரீட்சையை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு போகலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள். இது பெரிய விஷயங்கள் நம்மளை சுத்தி இன்றைக்கு நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. எவ்வளவு உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அதற்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரியான சேதங்களுக்கு நடுவுல கல்லூரிகளுக்கும் கல்லூரிகளை விட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால கல்லூரிகளை விட்டுறேன். இருந்தாலும் பெரும்பாலும் விடுமுறை விடல. பள்ளிகளுக்கு விடுமுறை தமிழ்நாடு அரசு அறிவித்த பிறகும் கூட சில சர்வதேச பள்ளிகளும் ஐசிஎஸ்இ பள்ளிகளும் இயங்கியதாக செய்திகள் சொல்கின்றன. உண்மைதான். அதாவது இப்போ நான் 4 நாளாக கடலூர்ல இருந்து வர்றேன். நேற்று தான் வந்தேன். கடலூரில் எவ்வளோ பெரிய பாதிப்புங்கிறது தெரியும். ஆனால் கடலூரில் பள்ளிக்கூடங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. மிகவும் சிரமப்பட்டு பள்ளிக்கூடங்களுக்கு பிள்ளைகள் போகிறத கண்ணால் பார்த்தேன் நான். அப்போ அவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிற அந்த மாவட்டத்தில் கூட நிறைய பள்ளிகள், தனியார் பள்ளிகள் இயங்குவதை பார்க்க முடிகிறது. அரசின் அறிவிப்பை மீறி நடக்குது. இதுதான் பெரிய ரிஸ்க். இது வந்து ஒரு பப்ளிக் ஆர்டருக்கும் மக்களுடைய உயிருக்கும் குழந்தைகளோட உயிருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல். இதை செய்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படணும். அவர்களுக்கு எதற்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற பார்வை இல்லை. எக்ஸாக்ட்லி. இதுவா ஒரு முக்கியம். ஒரு குழந்தையுடைய உயிர்ங்கிறது எவ்வளவு முக்கியம், ஒரு மனிதனுடைய உயிர்ங்கிறது முக்கியம். அதுல ஏதாவது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா யார் இதுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்க? இந்த பள்ளிகள் செய்யறது வந்து ஒரு அராஜகம். இது வந்து என்னவோ வந்து ஏதோ கட்டிட்டு போயிடுற மாதிரி, ஏதோ இது ஒரு நாள் போயிருச்சுன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த பள்ளிக்கூட சிஸ்டத்துக்கே அப்படின்னு இவங்க ஏன் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு புரியவே இல்லை. அப்படி ஒண்ணுமே கிடையாது. இவங்க பண்றது வந்து ரொம்ப பெரிய ரிஸ்க். இதை செய்யறது வந்து இவங்களுக்கு கடுமையான ஒரு வார்னிங் வந்து அரசிடமிருந்து வரணும். அரசு இதை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. கலெக்டர் அந்த ஒவ்வொரு கலெக்டரும் தனியாக இந்த பள்ளிகளுக்கு ஒரு உடனடி சர்க்குலர் அனுப்பிச்சு நாங்கள் லீவு கொடுக்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இதை நீங்க மீறினீங்கன்னா நீங்க பலருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதில் இருக்கீங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வண்டி வந்துட்டு இருக்கு, எங்கேயாவது ஒரு கரை உடைச்சு ஒரு வெள்ளம் வருதுன்னா அந்த ஒரு வண்டியில போகக்கூடிய அத்தனை குழந்தைகளோட உயிருக்கு வந்து என்ன விதமான ஒரு ஆபத்து இருக்கும்? இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு செயல்பாடு ஒரு பள்ளிக்கூடத்துடைய பார்வையில் இருக்கு. இல்லை, ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தாலே பல பள்ளிக்கூடங்களில் வந்து மோட்டார் வச்சு அங்கே தேங்கி இருக்கிற தண்ணீரை வெளியே அப்புறப்படுத்தக்கூடிய காட்சியை சாதாரணமான மழையிலே நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் மட்டும் தண்ணி தேங்கலை, இப்போ அதுக்கு வெளியே சாலைகள்லேயே வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறார். அதனால் வீட்டில இருந்து பிள்ளைகள் புறப்பட்டு சாலையை கடந்து பள்ளிக்கூடத்துக்கு வர முடியாது. ஒன்று வந்தாலும் பள்ளிக்கூடத்திற்கு நுழைய முடியாத அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்குது. இவ்வளவு பிரச்சனைகளையும் வைத்துக்கொண்டு இது போன்ற கருத்துக்கள் வருவது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் தான். அது போக ஹெல்த் இஷ்யூஸ், அது ரொம்ப மிக நோய் தொற்று வந்து பெரியவர்களுக்கே வந்து இந்த சேத்து புண்ணு அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் வந்து இதனால வருது. இந்த சேர்ல கால் வைக்கிறதுனால, ஏன்னா கழிவு நீர் கலந்துருது. இப்போ மழை நீரோடு கழிவு நீரும் சேர்ந்து கலப்பதனால் ஏற்படுற விளைவுங்கிறது ரொம்ப மோசமானது. அது பெரியவர்களே விட்டு வைக்கலங்கும் போது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப எளிதில் வந்து நோய் தொற்றக்கூடிய அபாயம் இருக்குது. பிரச்சனை பல பிரச்சனை தண்ணியில அதுவும் வந்து கடிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக பார்த்து கையாள வேண்டிய ஒரு விஷயம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் குழுமத்துடைய நிறுவனர் ராம்நாத் கோயங்கா விருதுகள் வழங்குற ஃபங்க்ஷனில் நேற்று பேசும்போது இந்தி நடிகர் ஆமீர் கான் சொல்கிறாரு, என்னுடைய மனைவி என்கிட்ட கேட்குறாங்க, மகனுடைய பாதுகாப்பு கருதி இந்தியாவிலிருந்து வெளியேறி வெளிநாட்டில் எங்கேயாவது போய் தங்குறத தவிர வழி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கே பேசுகிறாரு. இது அவார்டுகளை திருப்பி கொடுக்குற, விருதுகளை திருப்பி கொடுக்குற ஒரு படலத்திற்கு பிறகு பாதுகாப்பின்மை தொடர்பாக, அது சகிப்பின்மைன்னு பேசிட்டு இருந்தால், இது வந்து சகிப்பின்மையின் இன்னொரு விளைவாக பாதுகாப்பின்மை தொடர்பாக ஒரு பிரபலமான நடிகர், மிக முக்கியமான ஒரு நபர் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு. ஷானவாஸ், நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பலமே அதனுடைய அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கி. கிரண் ராவுடைய கவலை வந்து அடிப்படையற்றது அப்படின்னு அதான் சொல்ல வரேன். அதனால இங்கே வந்து அதற்கான தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எல்லா உரிமையும் சட்டம் வழங்கி இருக்கிறது. இங்கே இது போன்ற குரல்கள் எங்கிருந்து வருது அப்படின்னா, எதனால் வருது அப்படின்னா, அந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்று கொண்டவர்கள் வந்து எதிர்மறையாக பேசும்போது, ஒரு ஆளுநரே பேசுகிறார், கவர்னரே பேசுகிறார், இந்தியாவில் உங்களுக்கு வந்து யார் பாதுகாப்பின்மையை உணர்றீங்களோ அவங்க பாதுகாப்பான பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு. அப்போ இந்திய குடிமகர்களை பாகிஸ்தானுக்கு விரட்ட வேண்டிய அல்லது விரட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்று கொண்ட ஒரு ஆளுநருக்கே வரும்போது
இது போன்ற குரல்கள் அங்கிருந்து வருது. அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ பொறுப்பில் இருப்பவர்கள் முதல்ல வந்து தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். நீங்க வந்து ஒரு சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் பேசினா கூட அது யாரோ ஒரு அமைப்பு பேசுது அல்லது ஒரு ஃப்ரெஞ்ச் மூவ்மெண்ட் அப்படிலாம் நம்ம சொல்லி அதற்கு வேறு பல காரணங்களை இங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆளுநர்கள் பேசும்போது அதை வந்து நம்ம எந்த 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 வகையில் வைத்து பார்ப்பது? அப்போ ஒரு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமையை கேள்வி எழுப்புவதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அப்போ இது போன்ற குரல்கள் இப்போ இது போன்ற பிரபலங்களுக்கே எல்லா பாதுகாப்பும் உறுதி செய்யப்பட்டவர்களுக்கே இது போன்ற எண்ணம் வருது அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு சாமானியனுக்கு என்ன எண்ணம் வரும் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து பார்க்கணும். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த பயம் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு இருக்கிறது வர்றது வந்து நம்ம வரக்கூடாதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வந்து சமூக அந்தஸ்து தொடர்பான விஷயம் இல்லை, சமூக அந்தஸ்து தொடர்பான விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய கலவரம் நடக்குது, ஒரு ரயட் ஒரு ஊரில் நடக்குதுன்னா குறிவைத்து தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஏழை பணக்காரெல்லாம் பார்த்து தாக்குறது கிடையாது. பல நேரங்களில் பணக்காரர்கள் கொஞ்சம் அதிகமாகவே குறிவைத்து தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நம்ம மும்பையில் பார்த்தோம், குஜராத்தில் பார்த்தோம். ஆக ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் நடிகர், மனைவி இந்து, அவர் தங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி பயப்படுறதுங்கிறது வந்து தவறு கிடையாது. ஏன்னா அவருடைய மனதில், அந்த பெண்ணுடைய மனத்தில் தன்னுடைய குழந்தையை பற்றி அப்படி தோணுது. ஆனால் இதை வந்து வெளிப்படையாக பேசுறதுங்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்லது. இது வந்து சிலருக்கு எரிச்சலை மூட்டும். இந்த மாதிரி அசாம் கவர்னர் போன்ற ஆட்களுக்கு வந்து இது இன்னும் எரிச்சலை மூட்டும். ஆனால் அது எரிச்சலை தாண்டி யோசிக்கணும். ஏன் வந்து ஒரு சமூகத்தில் சிலர் இந்த மாதிரி நினைப்பதற்கு போகிறார்கள்? அதற்கான காரணம் என்ன? இந்த காரணங்கள் ஏன் தேவை? நாம ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துறோம்னு ஒரு சிலராவது இதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சங்க பரிவார அமைப்புகள்லயே பலர் வந்து இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரேடியா ஸ்ட்ரைடண்டா பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து செயல்ல இறங்குறதுங்கிறத விடுவோம். பேசுறதே என்ன மாதிரியான ஒரு விஷச்சூழலை ஏற்படுத்துது அப்படிங்கிறத வந்து அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் யோசிக்க வேண்டிய கடுமையான ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து இது அமீர் கான் போன்றவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க ஷாருக் கானோ அமீர் கானோ பேசினா அதற்கு வேறு விதமான முத்திரை குத்தப்பட்டது செய்வாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு ரியல் ஃபீலிங். இப்ப என் மனதுல ஒண்ணு தோணுது, ஐயோ அவர் இன்னும் சொல்லிடுவாரோ அப்படின்ட்டு நான் வந்து அதை மறைத்து வைப்பதுதான் தப்பு. இவர் என்ன சொல்றாரு? வெளிப்படையாக சொல்றாரு, என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றியது, என்கிட்ட அவங்க கேட்கறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பரந்துபட்ட தேசத்துல இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதை அப்ப மக்கள் ஒவ்வொருத்தரையும் கேட்கணும், நீ இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து ஏற்படணுமா இந்த நாட்டுல, இது நியாயமா அப்படிங்கிற ஒரு அவர்களுடைய அந்த தர்ம ஒரு உணர்வை வந்து தொட்டு எழுப்புற, அந்த அற உணர்வை தொட்டு எழுப்புறதுக்கான ஒரு குரலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இந்த பாகிஸ்தானுக்கு போவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நெடுங்காலமாக உபயோகப்படுத்துகிற ஒரு சொற்பிரயோகம் தான் அது. பாகிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னா அது வந்து இங்கே இருக்கிற எல்லா மக்களையும் நோக்கி சொல்லப்படுவதல்ல. நீங்கள் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போதே சொல்லவருடைய நோக்கம் என்னென்னா இங்கே இருக்கிற முஸ்லீம்களை நேரடியாக அதை வந்து குறிவைத்து சொல்வது தான். அதுக்கு ஒரு அரசியலே இருக்குது அதுக்கு பின்னாடி. இப்போ இதில் என்னென்னா, இப்போ இந்த பாதுகாப்பின்மையை உணரக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பல தரப்பும் இருக்கிறாங்க. இப்போ தலித்துகள் அன்றாடம் பாதுகாப்பின்மையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அவங்களுடைய குடியிருப்புகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. மலைவாழ் மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது, பழங்குடிகளுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ அவங்கெல்லாம் எங்கே போவாங்க, எங்கே போகணுங்கிறது இந்த பாகிஸ்தானுக்கு போகணும்னு சொல்கிறவங்க அதையும் சேர்த்து சொன்னாங்கன்னா நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை, அது ஒரு பாதிக்கதை. பாகிஸ்தான் போறது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வேற எந்த நாட்டையும் குறிக்கிறது இல்லையா? அதை தாண்டி இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்றது வந்து இந்தியா ஒரு பாதுகாப்பான ஒரு இடமாக இப்பொழுது தோன்றவில்லை அப்படிங்கறத அவங்க முன்வைக்கிறாங்க. நேற்று செய்தியில வந்த அந்த இன்னொரு பத்மஸ்ரீ விருதை திருப்பி கொடுத்தவர் 88 வயது கவிஞர் சொல்றது வந்து இன்னும் தமிழ்நாடு போலீஸ் வந்து கோவனை கைது செய்ததையும் குறிப்பிட்டு சொல்றாரு. அதுவும் வந்து அவருக்கு வந்து இங்க ஒரு சகிப்பற்ற ஒரு மனநிலை நிலவுதோ இந்தியால அப்படின்றத அவர் சுட்டி காட்டுறதுக்கு அதை சொல்றாரு. அந்த மாதிரி ஆட்கள் சொல்லக்கூடிய சகிப்பின்மை வெறும் ஒரு கட்சி சார்ந்த அல்லது ஒரு அமைப்பு சார்ந்த அல்லது ஒரு தரப்பு சார்ந்த சகிப்பின்மையை பத்தி மட்டும் பேசுறவங்களாக இல்லை. நம்ம பொதுவாக சகிப்பின்மைன்னு சொல்லும் பொழுது மக்கள் பக்கத்துலேருந்து வரோம். ஆனா அரசு, மாநில, மத்திய அரசு அப்படின்னு பார்க்கும்பொழுது
அது வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய சட்டங்களை எப்படி துஷ்பிரயோகம் செய்யுது அப்படிங்கிறத சகிப்பின்மைங்கிறத தாண்டி நாம பார்த்தாகணும். அந்த இடத்துல அதிகார துஷ்பிரயோகம் அது எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான சட்டங்களை கொண்டு வர்றது, பிடிச்சி உள்ள தள்ளுறது, அது வந்து ஒரு 6 மாதம் உள்ள இருக்கட்டும், கடந்து திண்டாடட்டும்ங்கிறது வந்து ஒரு வன்மத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் அது. அதை வந்து நம்ம தனியாக அதை டீல் பண்ணணும். அது வந்து ஜாதி மதம் எல்லாத்தையும் தாண்டி அது வந்து ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை காண்பிப்பவர்கள் இவர்களுக்கிடையே இவர்களை வந்து எந்த மாதிரி தண்டிக்கிறது, தண்டிச்சோம்னா அவர்களால் வந்து திருப்பி அதை வந்து எதிர்க்க முடியுமா, அது யார் அதுலேயும் யார் வந்து பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள போய் அடிக்கிறது. இது வந்து இதுக்கு ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து சட்டம் இதை சரியான விதத்தில் எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் பொதுமக்கள் இந்த மாப் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல வரும்பொழுது சட்டம் அங்கே செயலிழந்து போயிடுது. ஒரு குற்றம் நடந்ததற்கு பிறகுதான் அங்கே சட்டமே அங்கே போகிற மாதிரியா இருக்கு. அதை வந்து நம்ம வேறு விதமாக அதை டீல் பண்ணணும். இங்கே எங்க ஒரு மாப் வயலன்ஸ் நடக்கும் பொழுது நமக்கு சட்டம் எந்த விதத்தில் உதவுது? சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய போலீஸும் உதவுறதில்லை. அதன் பிறகு நீதிமன்றம் போனாலும் சாட்சியங்களும் இல்லாத போயிடுது. அது வேற மாதிரி. அது வந்து மக்களுடைய மனத்தை மாற்றுவதன் மூலமாகவும் கல்வியை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகவும் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அந்த கும்பல் மனநிலையை போக்குவது அப்படின்னு அவர் சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. அதை ஒட்டியும் அவர் பேசுறாரு, எந்த மதமும் மக்களை கொல்வதை பிரச்சாரம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி ஆமீர் கான் அந்த கூட்டத்திலேயே பேசும்போது சொல்றாரு. அதான் அது வந்து இப்போ எந்த மதமும் வந்து மக்களை வந்து அந்த மாதிரி தவறாக வழி நடத்துறது இல்லை. இப்போ மதத்தை பயன்படுத்துகிற குழுக்கள் தான் அதை செய்கிறாங்க. இப்போ இந்த நாட்டில் 80 விழுக்காடு பேர் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. 80 விழுக்காடு இந்துக்களும் இங்கே இருக்கிற மற்ற சிறுபான்மையினர் மீது அல்லது குறிப்பாக முஸ்லீம்கள் மீது வெறுப்பு கொண்டாங்கன்னா இந்த நாட்டில் எந்த முஸ்லீமும் வாழ முடியாது. அப்போது அதிலிருந்து தெரியுது இந்த நாட்டில் முஸ்லீம்கள் எல்லா வாய்ப்புகளோடையும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற உரிமைகளோடையும் வாழ முடியுது, சிறுபான்மையினர் வாழ முடியுது. அப்படிங்கும் போதே அப்போ வந்து இதை எதிர்ப்பவர்கள் அல்லது முஸ்லீம்களை ஒழிக்க வேண்டும், சிறுபான்மையினரை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மிக சின்ன குழுக்கள் தான். அப்போ அது இந்து பெரும்பான்மை அப்படிங்கிற பேரில் அவங்க அதை செய்கிறாங்க. ஆனால் இந்து பெரும்பான்மையினுடைய ஆதரவு அதுக்கு இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதை ஒட்டி தான் அமீர் கானுடைய உரையை நம்ம பார்க்க முடியுது. தோழர் சொன்னது உண்மைதான். நீங்கள் வந்து ஒரு பெரிய வன்முறை நடக்குது அப்படின்னா அந்த வன்முறையை கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிற அரசு எல்லா வன்முறையும் அப்படி பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு எளிய மக்கள் மாசாக திரளும் போது அங்கே அரசினுடைய கொடுங்கரம் வேற மாதிரி இருக்குது. அதுவே இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சர் மீதான தண்டனை குறித்த ஒரு தீர்ப்பு வந்த பிறகு தமிழ்நாட்டில் அதே போல ஒரு மாப் வன்முறை நடந்தது. அதை அரசு எப்படி எதிர்கொண்டதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ யார் அதை ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தே சட்டம் வந்து எப்படி அவங்களை கையாளுதுங்கிறத நம்ம பார்க்க தான் செய்யணும். இந்துக்கள் பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய இந்துக்கள் வந்து சில குழுக்களுடைய வன்முறையை எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதே மாதிரி தான் சில அமைப்புகள் வந்து இஸ்லாமிய அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்ற சில அமைப்புகள் செய்யக்கூடிய பயங்கரவாத நடவடிக்கைகள் அல்லது தீவிரவாத குறிப்பிடுறாரு. முஸ்லிம் அமைப்புகள் வந்து பாரிஸ் தாக்குதலை எல்லாம் கடுமையாக கண்டிச்சிருக்கின்றன அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இது தொடர்ந்து இதுவும் நடக்கும், இது இன்னும் நிறைய நடக்கணும். அப்பொழுதுதான் வந்து ஒரு அதை காரணம் காட்டி பாருங்கள் இஸ்லாமிய குழுக்கள் என்னெல்லாம் செய்கின்றன அப்படிங்கிற அந்த விஷம பிரச்சாரத்தையும் ஈஸியா தடுத்துற முடியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய 1500 முஸ்லிம் மத அமைப்புகளே அதற்கு எதிரான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, ஃபத்வா கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா பத்ரி, ரொம்ப முக்கியமான செய்தி வந்து பாரிஸ் தாக்குதலுக்கு பிறகு பிரிட்டன்ல சிறுபான்மையினருக்கு எதிராக சின்ன சின்ன ஹேட் கிரைம்ஸ், வெறுப்பு பிரச்சாரம் 300% அதிகரிச்சிருக்குதுன்னு சொல்லி அங்க மட்டும் இல்ல, மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் இது நடக்க போகிறது, அமெரிக்காவில் நடக்க போகிறது. ஏன்னா நீங்க என்னதான் நம்ம இதெல்லாம் சொன்னாலும் இந்த கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய எப்படி வந்து இந்தியாவில் வெறுப்பு பிரச்சாரத்தை பண்றாங்களோ அதே மாதிரி இப்ப அமெரிக்கன் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் நடக்குது. அங்க அந்த கேண்டிடேட்ஸ்ல இருந்து பலரும் அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து கடுமையான வலதுசாரி குழுக்கள் இருக்கு, இனவாத குழுக்கள் இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. இவர்கள் எல்லாரும் இதுல வந்து குளிர்காய நினைப்பார்கள். கொஞ்சம் வருத்தம் தரத்தக்க நிகழ்வுகள் நடக்கத்தான் போகின்றன. ஆனால் இதுல இறுதியாக
ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பிக்கையோட தான் பார்க்க முடியும். வேற என்ன அதுல மிக முக்கியமா பாதிக்கப்பட போறது இப்ப அங்க இருக்கிறவங்க இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்துக்கு இரையாக போறாங்க அல்லது பாதிக்கப்பட போறாங்கிறத விட இன்னைக்கு இந்த ஐரோப்பிய நாடுகளை நோக்கி தான் இந்த அகதிகள் வந்து பெருமளவுல போய் சேரக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அவங்களும் கொஞ்சம் கேட்டை ஓபன் பண்ணியிருக்கிற நேரத்தில் நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதல் என்பது மிக முக்கியமாக அவர்களுக்கு பெரிய இடராக வந்து முடிய போகுது. இனி இந்த அகதிகள் விஷயத்துல மிக மூர்க்கத்தனமான ஒரு நடவடிக்கையை அந்த நாடுகள் எடுக்க போகுது. இப்போ நீங்க தோழர் சொன்ன மாதிரி அமெரிக்க தேர்தலிலேயே வந்து வேட்பாளர்களே இந்த மாதிரி அகதிகளை கண்காணிக்கணும், அகதிகளை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரச்சாரமே செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிடுச்சு. இனி அந்த மக்கள் வந்து என்ன ஆவாங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அகதிகளையும் தாண்டி இஸ்லாமியர்கள் எல்லாம் தனியா பதிவு செய்யப்படணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவில். உடனடியாக வெள்ள நிவாரண மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கும் உள்கட்டமைப்புகளை நிரந்தரமாக சீரமைப்பதற்கும் 8481 கோடி ரூபாய் தேவை அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுல உடனடியாக 2000 கோடி மத்திய அரசு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மத்திய அரசு உடனடியாக 939.63 கோடி ரூபாய் கொடுக்கிறதாக நேற்று பிரதமர் அறிவிச்சிருக்கிறார். இந்த தேவை பற்றிய மதிப்பீடு உடனடியாக அரசு கேட்கிறது. அதற்கான மத்திய அரசினுடைய பதில் இது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஓரளவு நிலைமை வந்து அடுத்த வரும் நாட்கள்ல சீரமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது போதாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது போதாது அப்படின்னு தான் தோணுது. அஃப்கோர்ஸ் என்கிட்ட என்ன டேட்டா இருக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கட் ஃபீல் பார்க்கும் பொழுது சேதம் எவ்வளவு அப்படிங்கிறத ஒரு மாதிரி அனுமானிக்கும் பொழுது இந்த தொகை பத்தாது. மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பிக்க வேண்டும்னு முதல்வர் கேட்டிருக்காங்க, மத்திய அரசும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கே முதல்ல வந்து இந்த மழை முழுதாக முடியணும், இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகணும். அதற்கு பிறகு வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போய் பரிசீலிக்கணும். சென்னையை தாண்டி கடலூர் ரொம்ப முக்கியமாக கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு. பக்கத்தில் மற்ற மாவட்டங்களையும் பார்த்துட்டு அதன் பிறகு தான் ஒரு ப்ராப்பர் எஸ்டிமேட் அப்படிங்கிறதே போட முடியும். அதெல்லாம் போடும்பொழுது இந்த தொகையெல்லாம் வந்து போதவே போதாது. இதை போல சில மடங்குகள் அதிகமாகவாவது தேவைப்படும் அப்படிங்கிறத என்னுடைய முதல் கணிப்பாக இருக்கு. சேதத்தை கணக்கிடுறதுக்கே இன்னும் ஒரு 10 நாளாவது ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த தொகை வந்து உடனடியாக ஏதோ இப்ப செலவு ஆகிட்டு தான் இருக்கு. அதற்கு ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் வேணும். அதுக்கு மத்திய அரசு மாநில அரசு கேட்குது, மத்திய அரசு உடனடியாக 2000 நாங்க அதுல பாதி கொடுத்துருக்காங்க. பட் இதே இது என்ன என்னதுக்காக இந்த தொகையை கேட்குறாங்க, உடனடியாக என்ன செய்ய போறாங்க, இல்லை இதுக்கு பணத்தை தாண்டி வேற ஏதாவது தேவையா? இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஃபைபர் கிளாஸ் போட்ஸ் கேட்டிருக்கலாம். அதெல்லாம் எனக்கு இதை பற்றின விவரம் சரியா புரியல. இப்பொழுது உடனடி தேவைங்கிறது உணவுப் பொருளா, மருந்துகளா, இல்லை டாக்டர்ஸா, இந்த மாதிரி பல தேவைகள் நமக்கு இருக்க போகுது. வெறும் பணம் மட்டும் இல்லை நம்முடைய தேவை, அதை தாண்டி நிறைய இருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. ஷானவாஸ், இல்லை இந்த மனநிலைக்கு இப்போதாவது தமிழக அரசு வந்திருப்பதில் வந்து மகிழ்ச்சி. ஏன்னா 2 நாளைக்கு முன்னால் வரைக்கும் தமிழக அரசு இதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. முதல்ல சேதங்களை வந்து எதிர்க்கட்சிகள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள் வந்து ஊடகங்களின் வாயிலாக மக்களும் சேர்ந்து, பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்து தான் வெளிப்படுத்தி கொண்டார்களே தவிர அரசும் அரசு சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதை வந்து வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. உயிரிழப்புகளை குறைத்து சொல்லிட்டு இருந்தாங்க, சேதங்கள் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சரி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மத்திய அரசை நோக்கி கேள்வியே அல்லது மத்திய அரசை நோக்கி கோரிக்கையே இப்போ தான் வச்சுருக்காங்க முதலமைச்சர். ஆனால் 2 வாரத்திற்கு மேலாக மழை கொட்டுன்னு கொட்டி மிகப்பெரிய அளவுக்கு தலைகீழாக தமிழ்நாடு புரண்டிருக்கு, குறிப்பாக சென்னை, கடலூர். இப்போ இந்த அளவு என்பது இப்போது கணக்கிடப்பட்டிருக்கிற இந்த தொகை என்பது எந்த அடிப்படையிலானதுங்கிறதே முதல்ல பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அங்கே தூத்துக்குடியில் மிகப்பெரிய வெள்ளம், தூத்துக்குடிக்கு இப்போ ஒரு 1000 கோடி வேணுங்கிற அளவுக்கு அங்கே ஒரு தேவை எழுந்திருக்கு. அப்போ சென்னை, காஞ்சி, திருவள்ளூர், கடலூர், தூத்துக்குடி, இன்னைக்கு தென் மாவட்டங்கள் பல. அப்போ இப்படி போகும்போது இது வந்து கடலூருக்கு மட்டும் கூட பத்தாது அப்படிங்கிறத கள நிலவரம். கடலூர் அவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. கடலூரில் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே கடலூர் உட்பட நிறைய பாலங்கள் அடிச்சுட்டு போயிடுச்சு. பாலமே இப்போ கிடையாது. இப்போ ஒரு பாலத்தை திரும்ப நிர்மாணிக்கணும்னா அதுக்கே சில கோடிகள் வேணும் ஒரு பாலத்தை கட்டுவதற்கு. அப்போ பல 100 பாலங்கள் அடிக்கப்பட்டு போயிருக்கு. இப்போ இது போன்ற கட்டமைப்பு ரீதியா சாலை,
தேசிய நெடுஞ்சாலையே நேற்று துண்டிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடியில். இப்போ திரும்ப அதை வந்து சரி செய்வதற்கு பல மணி நேரம் ஆயிருக்கு. அப்போ இது போன்று தேசிய நெடுஞ்சாலையே துண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னா, அந்த அளவுக்கு மழையினுடைய தீவிரம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் சாதாரண உள்கட்டமைப்பு சாலைகளை கேட்கவே வேண்டாம். அது எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்போ சாலை பிரச்சனை இருக்குது, பாலங்கள் பிரச்சனை இருக்குது, நிறைய சுவர்கள் இடிந்து விழுந்து அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு நிறுவனங்கள் நிறைய போயிருக்குது, வீடுகள் எல்லாமே போயிடுச்சு. வீடு வந்து இன்னைக்கு கடலூர்லாம் இப்போ நான் நேரடியாக பார்த்துட்டு வந்தேன். கடலூர்லாம் மிக மோசமான பாதிப்பு, வீடுகளே இல்லை. எல்லாம் ஏன்னா ஆள் அளவுக்கு தண்ணி, ஒரு ஆள் நின்னா எந்த அளவுக்கு தண்ணி இருக்குமோ அப்படியே அந்த தண்ணி வந்துட்டு போன சுவடு அப்படி பல சுவர்களில் இருக்குது. இன்னும் அவ்வளோ மோசமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து இந்த தொகை பத்தாது அப்படிங்கிறது ஒன்று. மிக முக்கியமாக இன்னும் அதிகமான தேவை வந்து இருக்குது. அதனால தான் இப்போ நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து பேரிடர் மாநிலமாக அறிவிக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு மாவட்ட சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு சென்னை சார்ந்த பிரச்சனை இல்லை, ஒரு திருவள்ளூர் சார்ந்த பிரச்சனை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடே மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு ஆயிருக்குது. அதனால பேரிடர் மாநிலமாக அறிவித்து ஒரு பேரிடர் மாநிலத்துக்கு மத்திய அரசு என்ன செய்யுமோ அதை அத்தனையும் செய்யணும். தோழர் சொன்னது போல வெறும் நிதி ஆதாரம் மட்டுமில்லை, இன்னைக்கு பல தேவைகள் இருக்கு. மீனவர்களுடைய எல்லா போட்டுகளும் வந்து போயிருச்சு. கடற்கரையோரம் நிறுத்தி வச்சிருந்த அத்தனை போட்டும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருச்சு. எங்க கிடக்குதுன்னே தெரியல. இப்போ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து நம்ம திரும்ப வாங்கி கொடுக்கணும், வீடுகளை கட்டி கொடுக்கணும், பல தேவைகள் இருக்குது. அதனால பொருளாதாரமும் தேவை, மற்ற உபகரணங்களும் தேவை, மருந்து தேவை. நோய் தொற்று ஏற்பட்டு இன்னைக்கு மக்கள்லாம் வந்து அகதி முகாமில் வாழ்ற மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் தனியார் மண்டபங்கள்லையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திரும்ப அவங்க வீடுகளுக்கு திரும்ப முடியாத அளவுக்கு வீடு இல்லாமல் இருக்குது. உணவு தேவை இருக்குது, மருந்து தேவை இருக்குது, பல தேவைகள் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் மதிப்பிட்டு அரசு உடனடியாக மத்திய அரசை வலியுறுத்தி இன்னும் கூடுதலாக நிதி பெற்று உரிய நிவாரணத்தை கொடுக்கணும். அதான் இது ஷானவாஸ் சொல்றதுலேருந்து வெள்ள நிவாரண மீட்பு நடவடிக்கைகள் வரைக்கும் தான் இந்த மாதிரியான தொகையெல்லாம் போதுமானதாக இருக்கும். உள்கட்டமைப்பை சீரமைப்பது அப்படின்னு வந்தா இன்னும் பல 1000 கோடி தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க வந்து அதை உடனடியாக அந்த உள்கட்டமைப்பு சீர் செய்யக்கூடிய வேலைகளுக்கான தேவைகள் என்னங்கிற மதிப்பீட்டை உடனடியாக அரசால இப்ப செய்ய முடியாது. அதை அடுத்து செய்யணும். இப்ப இதான் முதல்வருடைய கடிதத்திலேயே இது முதற்கட்டமாக ஒரு எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து மேற்கொண்டு மாநில அரசு இதை தொடர்ந்து மதிப்பீடு செய்துக்கிட்டே இருக்கணும். மத்திய அரசு குழுக்களை அனுப்பி மதிப்பீடு செய்யணும். ஆனா அதையும் தாண்டி நமக்கு ஒரு லாங் டேர்ம் பிளான்ங்கிறது தேவை. இது உடனடியாக பாலங்களை சரி செய்யறதை தாண்டி தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் இணைக்கிறது கால்வாய்கள் மூலமாக. இந்த திடீரென்று ஒரு மழை, இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் ஒரு பெரும் மழை பெய்யும் பொழுது அந்த மழை நீரை சேகரித்து வைப்பதற்கான இடங்களை செய்யணும். அப்புறமா வந்து எல்லா நகரங்களுக்கும் இந்த ஸ்டாம் வாட்டர் டிஸ்போசலுக்கான ஒரு பாதைகளை அமைக்கணும். அப்புறம் வெள்ள நீர் வடிகிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஜோனிங் ரெகுலேஷனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்பொழுது அடுத்த 10 ஆண்டுகளுக்கு, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு தேவையான கட்டமைப்பு அப்படிங்கிறது இதை ஒரு முக்கியமான இதை ஒரு டேர்னிங் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நம்ம செயல்பட ஆரம்பித்தால், அப்போ அதை கொண்டு போய் இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ்னு ஒரு கான்செப்ட் சொன்னாங்க. ஸ்மார்ட் சிட்டிஸ்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. இப்பொழுதைக்கு வந்து கடலோர மாவட்டங்களை சேஃப் சிட்டி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் என்ன தேவை? இந்த தண்ணி பஞ்சங்கிறது நம்ம வந்து இவ்வளவு நாள் போன ஆண்டு வரைக்கும் நம்ம அதை தான் பெரிய அளவுக்கு பேசிட்டு இருந்தோம். அதுவே தவறோ? நமக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம வந்து பல நாட்கள் வைத்துக்கொண்டு நன்றாகவே இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் இப்போ முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதற்கான கட்டுமானங்கள்ங்கிறது வந்து முற்றிலும் வேற. அதில் ரொம்ப இனோவேட்டிவான பல காரியங்களை செய்யலாம். அதற்கான திட்டங்கள். அப்புறம் இந்த என்னதான் இருந்தாலும் இது 20 பேர் 200 பேர் இப்படின்னு இந்த உயிரிழப்புகள் நடக்குது இல்லையா? இது வந்து ஒரு உயிரிழப்பு கூட நடக்கக்கூடாது. அது நமக்கு வந்து இந்த 0 இறப்புகள் அப்படிங்கிறத நோக்கின ஒரு திட்டம்ங்கிறதே நமக்கு இல்லை. இப்போ மழை வரப்போகுது அப்படின்னா இன்னென்னலாம் உடனடியாக நடக்கணும், ஆட்டோமேட்டிக்கா. அதில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் பணம் திட்டங்கள். இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றாக உடனடியாக அரசு வந்து இதில் இறங்கி ஆகணும். ஷானவாஸ் சொன்ன விஷயங்கள் ஒன்று முக்கியமானது, இதை பேரிடர் மாநிலமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. அது வந்து ஒரு அரசியல் கோரிக்கையாக பார்க்கப்படுமா, அல்லது அது வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு கோரிக்கையா? எனக்கு அந்த பார்ட் ஆக்சுவலா புரியல. பேரிடர் மாநிலம்னு சொன்னால் ஏதாவது அதனால ஒரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னா அது செய்யறது நியாயமானதுதான்.
அது இல்லாமலேயே ஒரு மாநிலம் வந்து எங்களுடைய தேவை இது அப்படிங்கிறத இந்த பண தேவையை மத்திய அரசிடமிருந்து ஒரு கிராண்டா பெறலாம். இவர்களே இங்க வந்து டாக்ஸ் மாநில அரசு வந்து இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டாக்ஸ் ஒன்று உருவாக்குறதுல தவறே இல்லைன்னு எனக்கு தோணுது. அப்புறமா வந்து கடன் மார்க்கெட்ல போய் இதுக்குன்னு பாண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். பல விதங்களையும் தான் இதை செய்தாகணும். ஏன்னா மத்திய அரசு வந்து இதுக்கான முழுமையான தொகையை கொடுக்க போறது இல்லை. இது இந்த மாநிலத்தோட பிரச்சனை. மத்திய அரசு கட்டாயமாக ஒரு பங்கு நிதியை கொடுத்தே ஆகணும். அதையும் தாண்டி நமக்கு நிறைய நிதி தேவைப்பட போகுது. மத்திய அரசு முழுமையாக நிதியை கொடுக்க போவதே இல்லை அப்படின்னு ஒரு பிராக்டிக்கலா என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு பத்ரி. அது உண்மைதான். மத்திய அரசை நோக்கி நாம வந்து பெரிய கோரிக்கை வைத்தாலும் அவர்கள் சிறிய அளவில் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து கேட்டிருக்கிறதுல 10 விழுக்காடு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். உடனடியாக கேட்டதுல இதுதான் அடுத்ததும் தொடரும். இது வந்து நீங்க பெரிய அளவுல ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. ஆனாலும் கேட்க வேண்டியது நம்முடைய கடமை, அழுத்தம் கொடுக்க வேண்டியது கடமை. அந்த அளவுக்கு வலிமையும் இந்த அரசுக்கு இருக்குது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவுக்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தினுடைய போக்கை பல வகையில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இந்த அரசுக்கு இருக்குது. மிகுந்த வருத்தத்தோட குறுக்கிடுறேன். இது போன்ற விஷயங்கள்ல மக்களுக்கு ஏற்பட்ட துயரத்தை போக்குவதற்கான நிதியை பெறுவதற்கு அரசியல் ரீதியாக நான் உதவுறேன்னு சொல்லித்தான் நிதி வாங்கணுமா? அரசுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து அப்படித்தான் இருக்கு. அப்படிதான் இருக்குது. நீங்க வந்து இன்னைக்கு வந்து அப்படிதான் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்படிதான் இருக்கணுமா? இருக்கிறது ரைட்டான்னு அடுத்தாப்புல கேட்க வேண்டியது கட்டாயமா தப்பு. நீங்க ஏன்னா இது வந்து நீங்க வேற பல மாநிலங்கள்ல அல்லது வேற நாடுகள்ல நடக்கக்கூடிய பேரிடருக்கு கூட இந்தியா பல வகையில உதவக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது சொந்த மண்ணிலேயே வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல போய் மோடி பேசும்போது சொல்றாரு, தமிழ்நாட்டினுடைய பங்கு முக்கியமானது இந்தியாவுடைய வளர்ச்சியில அப்படின்னு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டினுடைய ஒரு சேதமும் இந்தியாவுக்கு முக்கியமானது தான். அதையும் சேர்த்து தான் இந்தியா பார்க்கணும். அப்போ இந்திய அரசு இது போன்ற ஒரு கேட்கறதுல இருந்து சிறு தொகையை கொடுக்கறத விட பெரிய தொகையை கொடுத்து தமிழ்நாடு அரசு கேட்கறத முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கறது தான் நம்ம கோரிக்கை. இப்போ அதை தாண்டி இது போன்று வரக்கூடிய உதவிகளையும் கூட மாநில அரசு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது, நிவாரணம் கடைமட்டத்துக்கு எப்படி போய் சேரப்போகுதுங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. இதில் இப்போ வந்து இது போன்ற விஷயங்கள் பேரிடர் வர்றது அப்படிங்கிறதெல்லாம் புதுசு கிடையாது. 2005 மிகப்பெரிய பேரிடர் வந்த பிறகு சட்டமே ஏற்றப்பட்டது. பேரிடர் மேலாண்மைன்னு சொன்னாங்க, என்னென்னோ அதுக்கு சொற்பிரயோகம்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த 10 ஆண்டுகளில் அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன? பேரிடர் மேலாண்மை குறித்தோ மற்ற விஷயங்கள் குறித்தோ எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு கடலூர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா 10 வருடத்திற்கு முன்னால் அங்க வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ண ககன்தீப் சிங் பேடி எங்க இருக்காரு, அவரை தேடி பிடிச்சி திரும்ப கடலூருக்கு அனுப்ப வேண்டிய நிலைமையில அரசு இருக்குது. அப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏன் கடலூரை பத்தி தெரியலையா? அப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த ஒரு ககன்தீப் சிங் பேடியை தான் திரும்ப அந்த இடத்துக்கு ஏன் அனுப்ப வேண்டியிருக்குது? அப்போ ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் பேரிடர் மேலாண்மைக்கான அலுவலகமா செயல்படணுங்கிறது அந்த சட்டத்தின் கீழே இருக்குது. ஒரு உள்ளூர் லெவல்ல அலுவலகம் இருக்கணும்ங்கிறது இருக்குது. எல்லா மாவட்ட ஆட்சியரும் அதுல எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் கூட இன்னும் சிறப்பாக ஏற்கனவே ஒரு அனுபவம் பெற்றவர் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு சில அதிகாரிகளை தேர்வு செய்யலாம் அரசு. தவறில்லை, புரிந்து கொள்ள முடியுது, அது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா நம்ம தீர்வை நோக்கி யோசிக்கணும். இப்போ ஒரு கடலூருங்கும் போது நீங்க ககன்தீப் சிங் பேடியை அனுப்பிட்டோம். இன்னைக்கு வந்து பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்ன பண்றது? அவர் அவரை என்ன காப்பியா போட முடியும் நம்ம? அப்போ ஏற்கனவே அப்போ வந்து இருந்த ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி வேறு சில இதுதான் தவறானது. உடனடியான தீர்வு ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்களை பயன்படுத்துறது. நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர்ட்னஸ் பத்தி பேசுறீங்க. அது முன்கூட்டியே தயாராக இருக்கணும்னு நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா தயாராக இருந்தாலும் கூட சிறப்பாக பணியாற்றியவர்கள் ஏற்கனவே ரெக்கார்டு யாராவது இருந்ததுன்னா அதை பயன்படுத்துறதுல என்ன? அது வந்து ஒரு பயத்தின் பேர்ல அது நடந்திருக்கு. இப்ப உண்மையிலேயே அங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, இன்னென்ன எவாக்குவேஷன் ப்ரொசீஜர் அப்படி நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா இது யார் வேணாலும் செய்யலாம். இது வந்து அரசு பணிகள்ல மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் சிஸ்டம், ஒரு அமைப்பை உருவாக்குறது, ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குறது, ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குறது போய் நபர் சார்ந்து அவருடைய ஆணைகளுக்கு அப்பப்போ வேலை செய்யறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குற ஒரு கோளாறுல இருந்து வருது. கட்டாயமாக. அதனாலதான் கலெக்டர் வந்து எதை பத்தி பேசினாலும் முதல் சென்டென்ஸ் வந்து முதல்வரின் ஆணைப்படி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அபத்தமான சூழ்நிலை இங்க நடக்குது. ஒரு என்ஜினியரை விட வேற யாருக்கு வந்து அந்த எவாக்குவேஷன் ப்ரொசீஜர் கரெக்டா தெரியும்? அந்த இடத்துல அவர்தான். ஒரு என்ஜினியரின் ஆணைப்படி அங்க நடக்குது செயல், அதுதான் உண்மை. ஆனா நம்ம வந்து நபரை முன்னிறுத்துறோம், சிஸ்டத்தை முன்னிறுத்தல, செயல் திட்டத்தை முன்னிறுத்தல. இப்ப நமக்கு வந்து மேற்கொண்டு இது மாதிரியான செயல் திட்டங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டு
அதை வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டி வைக்கணும். இல்ல தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அல்லது ஆட்சியர்கள் எல்லாம் ஒரு வேலையை செஞ்சுட்டாங்கன்னா அதனுடைய பெருமை வந்து அரசுக்கு போகாதா? போகட்டும், நல்லா போகட்டும். அரசுக்கு போகாதா? நல்லா போகணும். அரசு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அந்த அரசு ஊழியர்கள் அதிகாரிகள் ஒவ்வொரு தடவையும் முதல்வரின் ஆணைக்கு இணங்க அப்படின்னு எதற்காக சொல்லணும் அப்படிங்கறதே அது தேவையே இல்லை. ஒரு உண்மையான சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா, மேல இருக்கிறவங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எம்பவர் பண்ணி நீ செய் இந்த செயலை, உனக்கு வேண்டிய சப்போர்ட்டை நான் தரேன், பணமாகவோ இல்ல வேறு ஏதோ ஒரு விதமாகவோ. நீங்க வந்து அங்க சரியான செயலை செய்யுங்க, ப்ரிப்பேர்ட்னஸையும் நீங்க தான் கொண்டு வரணும் அப்படின்னு எம்பவர் பண்ணா நிச்சயமாக நம்முடைய அரசு அமைப்பு இந்தியாவிலேயே ஓரளவுக்கு சிறப்பாக இயங்கக்கூடிய அரசமைப்புங்கிறது வந்து தமிழ்நாடுடைய அரசமைப்பு. அந்த நிர்வாக அலுவலர்கள் அவர்களால் கட்டாயமாக இதை செய்ய முடியும். அதை செய்வதற்கான அந்த ஒரு பவரை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாலே போதும் அப்படிங்கிறத அரசு அதிகாரிகளுக்கு அப்படி ஒரு அதிகார பரவல் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. ஆனா நீங்க குறிப்பிட்டதுலயும் அதுக்கப்புறம் ஒரு 940 கோடி ரூபாய் கொடுத்த உடனேயே, மத்திய அரசு கொடுத்த உடனேயே இந்த நிவாரண பணிகளை எப்படி செய்ய போறாங்கிற கேள்வியை தமிழ்நாடு பாஜக முன்வைக்குது. முதலமைச்சர் நேரடியாக அதை கண்காணிக்கணும்னு சொல்லுது, அரசியல் ஆதாயம் தேடிவிடக்கூடாதுன்னு சொல்லுது, போன்ற பல விஷயங்கள். அதாவது உதவிக்கு பின்னால கண்டிஷன்ஸ் அட்டாச்சுன்னு வர்ற மாதிரி சில கோரிக்கைகள் வருது. அந்த கோரிக்கைகள் அரசியல் கோரிக்கைகள் நம்ம புறந்தள்ளிடலாம், அது வேற விஷயம். ஆனா நிவாரண பணிகளை எப்படி செய்ய போறாங்கிறத பற்றி ஒரு தெளிவான மிக முக்கியமான கேள்வி, டாக்குமெண்ட் எதுவும் இல்ல. அதாவது நிவாரண பணியில பல பிரச்சனை இருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப வந்து பாதிப்புங்கிறது ஒரே மாதிரியான பாதிப்பு கிடையாது. நீங்க சென்னைக்கு உள்ள மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பாதிப்பு வேற, இன்னைக்கு சென்னைக்கு வெளியே உள்ள பாதிப்பு வேற. நீங்க சென்னையிலேயே பிரச்சனை இருக்கு. சென்னையிலேயே செம்மஞ்சேரியினுடைய பாதிப்பு வேற, செம்மஞ்சேரியுடைய வாழ்நிலையே வேற. நீங்க வந்து அங்க வந்து சென்னைக்குள்ள மழை நீர் தேங்கினது மாதிரி எல்லாம் அங்க தேங்கினது. அங்க வந்து கழிவு நீர், அப்படி மழை நீர் எத்தனை அடி அத்தனை அடி கழிவு நீர். நீங்க வந்து சென்னை செம்மஞ்சேரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல பெரிய நிறுவனங்களுடைய தண்ணீர் அவ்வளோ வெளியேற்றப்பட்டு செம்மஞ்சேரிக்குள்ளதான் திரும்ப அனுப்பப்படுது. அந்த மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னா, ரேஷன் கார்டை வச்சு நாங்க நிவாரணம் கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. அந்த மக்கள் ரேஷன் கார்டே கிடையாது. இப்ப எப்படி அப்படின்னா, ஆனா அது வரையறுக்கப்பட்டது. ஒவ்வொரு குடும்பம் அங்க இருக்குது. கிட்டத்தட்ட 6500 சில்லற வீடுகள் இருக்குது. 6500 சில்லற வீடுகள்லயும் இத்தனை குடும்பங்கள் இருக்குங்கிறது தெளிவா தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும்னா ரேஷன் கார்டு வேணும். தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களுக்கு ரேஷன் இப்ப நீங்க ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மாதிரி 5000 3000 பிரிச்சு கொடுத்தா இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேர மிகப்பெரிய அநீதி. பாதிக்கப்பட்ட மக்கள் வேற வகையான பாதிப்புல இருக்காங்க. வீடுல அவங்க உடைமைகள் முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட துணி கிடையாது, படிப்புக்கு எந்த பொருளும் கிடையாது, வீட்டுல இருந்து அத்தனை பொருளும் அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களுடைய எதை கொண்டு ஈடுகட்ட முடியாது. அதனால அவங்களுக்கு என்ன இழப்போ அதை அப்படியே நேரடியாக கொடுக்கணும். நிகழ்ச்சியை நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய இறுதியான எந்த மாவட்டம் அதிகமாக பாதிப்படைந்திருக்கோ ஒரு ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும். அது வந்து ஒரு இடத்தை நோக்கி போகக்கூடாது. இது வந்து அரசியல் ஆதாயங்களுக்காக இது வந்து மடை மாற்ற விடப்படக்கூடாது. அது வந்து ரொம்ப ஒரு அநீதியான செயலாக ஆகிவிடும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.